சிட்டுக்குருவியின் சண்டை. ஒரு சிறிய கிராமத்தில் பழைய ஆலமரம் ஒன்றில் சிட்டுக்குருவிகள் சந்தோஷமாக வசித்துக் கொண்டிருந்தன. அவற்றில் 2 சிட்டுக்குருவிகள், குட்டி மற்றும் முத்து, மிகவும் நெருங்கிய தோழர்களாக இருந்தன. ஆனால் ஒரு நாள் சிறு விஷயத்திற்காக அவற்றுக்குள் சண்டை ஏற்பட்டது. அன்றைய காலை குட்டி ஒரு அழகான பனை இலைகளை சேகரித்துக் கொண்டு தனது கூண்டை அழகாக அலங்கரிக்கத் தொடங்கியது. முத்துவும் அதையே செய்ய விரும்பியது. ஆனால் குட்டி பயன்படுத்திய பனை இலைகளை அது எடுத்துக்கொள்ள முயன்றது. இதனால் இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டன. "இது நான் முதலில் எடுத்தது. நீ வேறு இலைகளை எடுத்து உன் கூண்டை அலங்கரிக்கலாம்" என்று குட்டி கோபமாகச் சொன்னது. "இல்லை, பனை இலைகளை எல்லோரும் பயன்படுத்தலாம். நீ மட்டும் எப்படி அதை பயன்படுத்த முடியும்?" என்று முத்துவும் கோபமாக எதிர்ப்பு தெரிவித்தது. இதனால் இருவரும் ஆத்திரமாகி சண்டையிடத் தொடங்கின. மற்ற சிட்டுக்குருவிகள் அவர்களை பார்த்து கவலையடைந்தன. அப்போது ஒரு பெரிய பழைய சிட்டுக்குருவி வந்தது. "என்ன குழந்தைகளே, ஏன் சண்டை?" என்று கேட்டது. குட்டியும் முத்துவும் தங்களின் பிரச்சனையை விளக்கின. அதற்கு அந்த பழைய சிட்டுக்குருவி ஒரு சிறந்த அறிவுரை கூறியது. "நீங்கள் இருவரும் தோழர்கள். சிறிய விஷயத்திற்காக சண்டை செய்தால் நட்பு பாதிக்கப்படும். இதை பகிர்ந்து கொண்டால் இருவருக்கும் அழகான கூண்டு அமைக்கலாம். உலகத்தில் ஒற்றுமை மிக முக்கியம்." அந்த வார்த்தைகளை கேட்டதும் குட்டியும் முத்துவும் தங்களின் தவறை உணர்ந்து இருவரும் ஒன்றாக பனை இலைகளை பகிர்ந்து கொண்டு கூண்டு அமைத்தன. பிறகு அவர்கள் மறுபடியும் சிறந்த தோழர்களாக ஆனார்கள். இந்த கதையின் மூலம் ஒற்றுமையும் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையும் மிகவும் முக்கியம் என்பதை காட்டுகிறது.